அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த சேனல் என்ன பார்க்கணும்னா உருளைக்கிழங்கு கூட்டு சூப்பராக சுவையாக ஜம்முன்னு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உருளைக்கிழங்கு அவிச்சு நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்குவோம். அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் உளுந்தும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கடுகு உளுந்தும் பருப்பும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா இருக்கும், அதை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்குவோம். அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு கூட்டு ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரக்குழம்பு ரசத்தை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கணும். அப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாங்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும், தேவையான அளவு இருக்கும். நான் வந்து ஒரு 400 கிராம் இருக்கும் உருளைக்கிழங்கு. ஒரு 3 உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு அவிச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பையும் மஞ்சள்தூளையும் சேர்த்து உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது அதில் தேவையான அளவு அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கும் மஞ்சள்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடணும். நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சேர்ந்து நல்லா வற்றி வரணும். உருளைக்கிழங்கோட வெந்து நல்லா தண்ணியோடு சேர்ந்து வெந்து வரணும். நல்லா கொதன்னு சூப்பராக நல்லா வரும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு கிண்டி விட்டாச்சு. வாங்க மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடியாச்சு. இப்போ கொதி வந்துருச்சு, பார்க்கலாம். நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 3 சில்லு தேங்காய் எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கொதி வரணும். எல்லாம் சேர்ந்து தேங்காயும் அதையும் சேர்த்து மிக்ஸியை அலசி தண்ணியை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். மிக்ஸ் கொடுத்து நல்லா பாருங்கள். இப்போ மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லித்தழை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் மல்லித்தழை சேர்த்தாச்சு. மல்லித்தழை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு கூட்டு சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ரச சாதம் காரக்குழம்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.